வணக்கம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். நம்ம சேனல்ல அரசியல் பத்தி பேசினதே கிடையாது. எதுக்கு நமக்கு இந்த அரசியல்? அரசியல் பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? அது பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எதுக்கு அத பத்திலாம் பேசிக்கிட்டு? அப்படின்னு நினைச்சுட்டு நானும் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஒரு கோட் இருக்கு. அரசியல் நம்ம தலையிடல அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அரசியல் தலையிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ இப்போ சமூகத்துல நடந்துட்டு இருக்கோ என்னமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மள நம்பி தான் ஒருத்தவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்னாரு. அவருக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. பெரும்பான்மை 3 கட்சிகள்ல பெரும்பான்மை கட்சி அதுதான். அத ஆட்சி அமைக்க வைக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி? ஏன் அத ஆட்சி அமைக்க கூடாதா? 108 சீட்டு வாங்கியிருந்தாங்க. காங்கிரஸோ சேர்த்து இப்ப 113 சீட்டு. பெரும்பான்மைக்கு 5 சீட்டு பெண்டிங். 6ன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் 7, 8ன்னு கூட வச்சுக்கோங்க. ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க கூடாதா? சிட்டிங்ல எல்லாரும் நிரூபிக்கிறதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி நிரூபிச்சா என்ன? நிரூபிச்சுட்டு தான் நீங்க சீட்ல உட்கார வைப்பீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தமிழ்நாடு மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருமே ஏகோபித்த வரவேற்போட ஒரு மனதா தேர்ந்தெடுத்த கட்சி தான் டிவிகே. அந்த கட்சி ஆட்சியில அமரணும் அப்படிங்கிறது இங்க எல்லாரோட எண்ணமும். முக்கியமா சொல்ல போனா பெரியவங்க இல்ல, சின்ன சின்ன வயசு குழந்தைங்க கொண்டு விஜய் மாமா எப்ப ஆட்சியில உட்காருவாரு, உட்காந்துட்டாரா இல்லையா, அதுங்களுக்கு என்ன தெரியுது தெரியலன்னே தெரியல. அது உட்காரணும் இதுதான் உங்களுக்கு எண்ணமா இருக்கு. நீங்க ஏன் அது அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்ல எதுக்கு விளையாடுறீங்க சொல்லுங்க? அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பெரும்பான்மை காட்டு, அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஒரு 2 வாரம் கொடுங்க, ஒரு 3 வாரம் கொடுங்க. டைம் கொடுத்து அதை நிரூபிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைங்க. அவர் என்ன அப்படியே உட்காந்துட்டே இருக்க முடியுமா? நிரூபிச்சதுக்கு அப்புறம் தானே எல்லாம் சைன் பண்ண முடியும், சைன் பண்ண அப்ரூவல் ஆகும். அது வரையும் சும்மா ஒரு டம்மி தானே உட்கார வச்சு, அப்படியே உட்கார வைங்க. அதை நிரூபிக்கலன்னா நீங்க கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்க வைங்க. நீங்க நிரூபிச்சுட்டு தான் உள்ள உட்கார வைக்கணும் அப்படின்னா அது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இதுல இடையில வேற திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்களாமா. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! காலங்காலமா திமுக அதிமுக 2 பிரதான எதிர்கட்சிகள். இவங்களோட ஐடியாலஜி வேற, இவங்க ஐடியாலஜி வேற. டோட்டலா ஐடியாலஜி டிஃபரா இருக்கு. ஒரே ஒரு மனுஷனை மட்டும் எதுக்கிறதுக்காக எதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்களே, எதுக்கு? அந்த மனுஷன் அப்படி என்னதான் பண்ணாரு? கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு ஒரு இடத்துக்கு வந்தாரு. சரி, நம்மளை கொண்டு வந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ட்டு அந்த அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு டக்குனு மக்களுக்காக சமூகத்துல இறங்கிட்டாரு. அது சர்வீஸ் பண்றதுக்காக வந்த மனுஷனை மக்கள் சரி பரவாயில்ல, நம்மள நம்பி ஒருத்தர் வந்தாரு. முன்னாடி விஜயகாந்த் வந்தாரு. நம்ம அப்பெல்லாம் விஜயகாந்த் வந்த 2005 2006 டெக்னாலஜி நல்லா வளர்ந்து வந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. மக்கள் அப்படியே அப்படியே நம்பி வந்துட்டாரு. அதுக்கு அந்த மக்கள் நம்பி வந்ததுல உங்களை மாதிரி ஐடி விங் அப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. அந்த ஐடி விங், கம்ப்யூட்டர், அந்த மீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. அப்போ உள்ளவங்களுக்கு பெருசா அது தெரியல. அப்பெல்லாம் படிச்சவங்க ரொம்ப கம்மி. அவரை பத்தி தப்பு தப்பா மீம் கிரியேட் பண்ணி தேவையில்லாம அலிகேஷன் வச்சு அது இதுன்னு சுத்தமா அவர் முடிச்சே விட்டீங்க. அப்படிப்பட்ட கட்சி கூட தான் இந்த தேமுதிக போய் சேர்ந்திருக்கு. அது வேற, விட்டுருங்க, அதை பத்தி நான் பேச வேண்டாம். ஆனா இப்ப பாருங்க, அதே அலிகேஷனை விஜய் மேல வைக்க முயற்சி பண்ணீங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசுல. டோட்டல் நெட்வொர்க்குமே விஜய் கண்ட்ரோல். மொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஐடி விங்குமே விஜய்க்காக செயல்பட தயாரா இருக்கு. எந்த விதமான பண செலவும் பண்ணாம அவர் பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு தான் அந்த அரசியலுக்கே வந்திருக்காரு. அவர் அடிக்கடி சொல்ற பாயிண்ட் அதுதான். இப்ப இல்லைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. மக்கள் இயக்கமா இருக்கிறப்பே சொல்லியிருக்கேன், நான் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருப்பேன் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா பழைய வீடியோல இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. அப்பையிலேருந்து ஸ்ட்ராங் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கு. டக்குன்னு ஆரம்பிச்ச உடனே 2 வருஷத்துல இங்க உட்காந்து உடனே முதலமைச்சர் ஆயிரல. 33 வருஷமா அவரு இதுக்காகவே பாடுபட்டிருக்காரு. நமக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ அவர் படத்துகள் மூலியமாவோ அவர் முன்னிறுத்தி சமுதாய கருத்துக்களை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஒருத்தவங்க எப்படிங்க திடுத்துப்புன்னு இறங்கி ஆட்சி பிடிச்சிட முடியும்? விஜயகாந்தை விட அரசியல் பேசுனது யாருங்க? படத்துல 8% தாங்க வாங்கினாரு முதல் எலெக்ஷன்ல. இன்னைக்கு பாருங்க, தனி பெரும்பான்மை 35%. இது வரைக்கும் ஆண்ட அதிமுகவும் கிடையாது, இது வரைக்கும் ஆண்ட திமுகவும் வாங்கினது கிடையாது. 35%. அதுக்காகவாவது அவரை உட்கார வச்சு இப்ப தனி பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொன்னீங்கன்னா 2 வாரம் டைம் கொடுங்க. நிரூபிக்கலன்னா மறுபடியும் ஆட்சி கழிச்சு ரீஎலெக்ஷன் வைங்க. அப்பயுமே அவர் தான் ஜெயிப்பாரு. என்ன இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க எனக்கு ஓட்டு விழல, எங்க அரியலூர்ல விழல, விழுப்புரத்துல விழல, கடலூர்ல விழல, கன்னியாகுமரியில விழல, இதெல்லாம் விழல. அங்க மட்டும் ஒரு விசிட், பாக்கி எல்லா பக்கமும் விட்டுட்டு அங்க மட்டும் விசிட் அடிச்சு அதுவும் எழுத்துட்டு போயிடும். இப்ப 108, அப்ப 208 இருக்கலாம். எதிர்பார்த்தோட 100 சீட் அதிகமா இருக்கலாம். அது உங்க விருப்பம் தான், தேவையில்லாம கவர்மெண்ட் செலவு.
அதனால எதுக்கு தயவு செஞ்சு 113 பெரும்பான்மையை நினைச்சு ஆளுநர் ஐயா வந்து அவர் ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மக்களுடைய ஒருமித்த கருத்து. அதை உட்கார வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா ஆட்சியை கலைச்சிருங்க, ரீஎலெக்ஷன் வைங்க. ஆனா முதல்ல அவர் உட்கார வைங்க. தமிழக மக்களே வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக ரொம்ப அவரோட காத்துட்டு இருக்கு. தமிழக மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிங்க. பின்னாடி எந்த கட்சி சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஏதாவது கட்சி இருந்தா அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், தமிழக மக்களோட உணர்வை கொஞ்சம் மதிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். நன்றி.